கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனம் நம்ம பார்க்கும்போது மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று சொல்லப்படுகிறது என்பவர்களே. அதாவது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன நம்ம பார்க்கும்போது மனிதர்கள் நம்மளுக்கு விரோதமான சில தப்பிதங்களை செய்யும்போது, தப்பிதங்கள்லாம் குற்றங்களை செய்யும்போது அவர்களுக்கு நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்ம அவர்களுக்கு மன்னிக்கலைன்னா நம்முடைய பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லப்படுகிறது நண்பர்களே. அதாவது சில மனிதர்கள் நம்மளுக்கு விரோதமாக சில மனிதர்கள்கிட்ட நம்மை குறித்து தவறான ஒரு காரியத்தை சொல்றதும், நம்மளே ஒரு கெட்டவனாக அவர் இடத்துல பிறர் இடத்துல நம்ம குறித்து பிறர் சொல்றதும், அடுத்து நம்மளை நல்லவனாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்மளை ஒரு பொய்யஸ்தனாகவும், அடுத்து ஒரு கெட்ட குணமுள்ளவர்களாகவும் நம்மளை பிறர்கிட்ட நம்ம காட்டும் போது அதை நம்ம இத்தனை காரணங்களுக்கு விரோதமாக செஞ்சாங்களே, அதாவது தப்பிதங்கள்னா குற்றங்கள் அன்பாங்களே, நம்ம குறித்து தவறான குற்றங்களை நம்ம குறித்து சொல்லும் போது செய்யாத காரியங்களை செஞ்சாங்க என்று சொல்லி நம்ம குறித்து தவறான சொல்லும் போது அதே நம்ம அவர்கள் மன்னிக்கும் போது கண்டிப்பாக நம்ம கூட மன்னிக்கப்படுவோம் அன்பாங்களே. நாம் எப்படி நம்ம மன்னிக்கப்படுவோம் நம்ம பார்க்கும்போது அவர்கள் நம்ம கண்கள் எதிராக நம்ம குறித்து தவறாக சொல்லி நம்மளை ஒரு தவறான மனிதர்கள் நம்மளை காட்டுறாங்க, குற்றங்கள் சொல்றாங்க, தப்பிதங்களை செய்யறாங்க அன்பார்களே. ஆனால் நம்மளே அறியாம சில விஷயங்களை இது தவறு, இது தப்பிதம் நம்ம செய்யறது என்று சொல்லி அதுவே நம்மளுக்கு தெரியாம சில காரியங்களை செஞ்சு கொண்டு இருப்பாங்க இல்லையா. அது தேவன் பார்வையில அது தவறா இருக்கும். அது அவர் நம்மளுக்கு மன்னிக்கிறவரா இருக்கிறார் அன்பார்களே. ஆகையால் மனிதர்கள் நம்மளுக்கு எத்தனை விஷயங்கள் எத்தனை வாட்டி நம்மளுக்கு குற்றங்களாக, அதாவது தப்பிதங்கள் குற்றங்கள் எத்தனை வாட்டி நம்ம குறித்து சொன்னாலும் நம்ம அவர்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்கும்போது கண்டிப்பா தேவனுடைய குணம் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அன்பார்களே. ஒருவேளை நம்ம செய்யற காரியங்கள் நம்மளே தெரியாம செஞ்ச காரியங்கள் செஞ்சு நம்முடைய கண்களுக்கு அது நீதியாக, நம்மளுக்கு அது நீதியா இருக்கும். ஆனா அது கர்த்தருடைய பார்வையில் அது தவறா படும் போது தவறா இருக்கும்போது அது மன்னிக்கப்படாத. ஆகையால் அது அவர் எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சு செய்யறதும் தெரியாத செய்யற காரியங்களும் அவர் எல்லாவற்றும் தப்பிதங்களையும் நம்மளுக்கு மன்னிக்கிறார் இல்லையா. அது போல நாமும் பிறர் அவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்களே. அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு அருமையான கற்றுக் கொடுக்கிறார். அதே விதமாக நம்ம பிறரை மன்னிக்கும் போதோ தேவனுடைய குணத்தை நம்ம பெற்றுக் கொள்கிறோம் அன்பார்களே. ஒருவேளை நம்ம மன்னிக்காம இருந்தோம்னா எப்படி சாத்தான் இரவும் பகலும் தேவனிடத்துல நம்ம குறித்து குற்றம் சொல்லி கொண்டே இருக்கிறானோ அந்த குணம் உடையவர்களா இருப்போம். பிறகு நம்ம மன்னிக்கலைன்னா அவன் இது செய்யறானே அவனை மன்னிக்காம விட்டோம்னா சாத்தனுடைய குணம் பெற்றவர்களா இருக்கும். ஏன்னா அவன் இரவும் பல குற்றம் சாட்டுக்கிறோனே இருப்பான் அன்பார்களே. அவன் எனக்கு விரோதமா குற்றம் சாட்டுக்கிறானே, நான் ஏன் மன்னிக்கிறேன் என்று சொல்லி நம்ம சொல்லும் போதோ அது சாத்தனுடைய குணம். அதான் அன்பார்களே. ஆக நம்ம தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொண்டு பிற மனுக்குள்ளா இருக்கலாம் அன்பார்களே. ஆமென்.